Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நம்ம விஜய் அவர்களுடைய கட்சியில இணைஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். நம்ம செஞ்சிருக்கிற வேலை என்பது நீங்கள் உறுப்பினர் ஆவதற்கு உங்களோட பெயர் எலக்ட்ரல் ரோல்ல இருந்தா மட்டும் தான், ஓட்டர் ரோல் இருந்தா மட்டும் தான் சேர முடியும். அந்த 18,000 பேரோட டேட்டாவை நாங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு ஒருவேளை நீங்க கேரளாவோட எலக்ட்ரல் ரோல் ஓபன் பண்ணலாம்னு சொல்லி சொன்னா அந்த 18,000 பேருக்கும் இமீடியட்டா மெசேஜ் போகும். அந்த அளவுக்கு நாங்க இந்த ஆப்பை உருவாக்கி வச்சிருக்கோம். பெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டிங்கிற அளவிற்கு இது உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் பாஜகவோட மிஸ்டேக்களோட தயவு செய்து இதை கம்பேர் பண்ணாதீங்க, நான் உண்மையிலே சொல்றேன். இந்த 20 லட்சம் பேரும் இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து விஜய் அவர்கள் கொடுப்பாரா? இந்த தேர்தல் நாங்க வந்து யாருக்கும் ஆதரவும் இல்ல, யாருக்கும் எதிர்ப்பும் இல்ல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்வையாளர். இந்த தேர்தல் 2024 தேர்தல் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்க உங்களுக்கு உங்களுடைய மனசாட்சிப்படி யார் சரின்னு நினைக்கிறீங்களோ நீங்க ஓட்டு போடுங்க. சிஏஏ வந்து பிளவுபடுத்தும் விதமாக இருக்கிறது அப்படின்ட்டு வந்து விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இல்லையா? யாரை பிளவுபடுத்துது அப்படின்னு அதுல குறிப்பிட்டார் விஜய். இஸ்லாமியர்களை வந்து ஏன் நீங்க மாற்றுக்கண்ணோட பார்க்கிறீங்க முதல் கேள்வி. இலங்கை தமிழர்களை ஏன் நீங்கள் மாற்றுக்கண்ணோட பார்க்கிறீங்க இரண்டாம் கேள்வி. இந்த இரண்டு விஷயங்களினால்தான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நீங்க நம்ம குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்த டிஸ்கிரிமினேஷனை பாஜக நினைத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம். அதை தவிர்க்காமல் இப்ப அவசரமா கொண்டு வருவது கூட இது இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பயத்தை தான் எழுப்பும். இது குடியுரிமை திருத்த சட்டம் என்பது நமக்கு தெரியும் 1955 வந்த பிறகு பல முறை இது திருத்தங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் எந்த ஒரு நேரத்திலும் இந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுல மதம்ங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்தியாவில் மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தில் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க சிஏ கொண்டு வரும்போது. நீங்க வந்து அவங்களை தான் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. ஆதரிச்சு ஓட்டு போடும் போது அவங்க என்ன சொல்லிருக்கணும்? எங்களுக்கு இலங்கை தமிழர்கள் முக்கியம், அப்ப அவங்களையும் உள்ள கொண்டு வாங்க, அவங்க கொண்டு வரல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு தமிழர்கள் சரி பரவாயில்ல, நீங்க வந்து முஸ்லிம்ஸ் வேற மாதிரி பாக்குறீங்க, இலங்கை தமிழர்களுக்காக நன்மை பண்றீங்கன்னு ஒரு பார்வையாளர் எடுத்திருப்பாங்க. நீங்க இஸ்லாமியர்களுக்கும் அடிக்கிறீங்க, நீங்க வந்து இலங்கை தமிழர்களுக்கும் நீங்க எந்த சுத்தி பார்த்தா இதனால யாருக்கு பயன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா. முக்கிய செய்திகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், தமிழக வெற்றி கழக ஆதரவாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிஏஏ சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதற்கு வந்து இப்போ விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கையும் ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு. அந்த அறிக்கையில ரெண்டு விதமா பார்க்கலாம். சிஏஏக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். அப்புறம் ஆட்சியாளர்கள் அப்படின்ட்டு ஆட்சியாளர்கள்னு யாரை குறிப்பிடுறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதை ஒட்டி எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு முன்பாக அந்த அறிக்கையில சிஏஏ வந்து பிளவுபடுத்தும் விதமாக இருக்கிறது அப்படின்ட்டு வந்து விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இல்லையா? சிஏஏ யாரை பிளவுபடுத்துது அப்படின்னு அதுல குறிப்பிடுறாரு விஜய் அவர்கள். நிச்சயமாங்க. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இது அமலுக்கு வருகின்ற நேரமே முதல்ல வந்து ரொம்ப கொஸ்டினபிளா இருக்கு. மத்திய அரசாங்கம் அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, எப்படிதான் எலெக்ஷன் முன்னாடி நான் கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த டைம் எதுக்காக இப்பொழுது வருகிறது? அவர் கூட சொல்றாரு, இப்போ ஏஐ பேட்டி கூட பார்த்தேன், கோவிட்னாலதான் இது தள்ளி போச்சுன்னு சொல்லி சொன்னார். கோவிட்ல இருந்து நம்ம மீண்டு கிட்டத்தட்ட இப்ப 2 வருடம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது எப்பொழுதும் செய்திருக்கலாம். இதை இந்த தேர்தல் நேரத்தில் செய்ய வேண்டிய அவசரம் எங்கிருந்து ஏற்படுகிறது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி. என்ன பிரச்சனை? அடுத்து இவங்க ஆட்சிக்கு வரமாட்டோம்னு ஒரு பயம் வந்து விட்டதா, இல்ல வந்து இப்ப செஞ்சுட்டு அடுத்து என்ஆர்சி நம்ம கொண்டு வந்துடலாம் நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் முதலில் இருக்கிறது. இது குடியுரிமை திருத்த சட்டம் என்பது நமக்கு தெரியும் 1955 வந்த பிறகு பல முறை இது திருத்தங்கள் நடந்திருக்கிறது. முன்னாடி பாஜக ஆட்சி காலத்தில் 2002, 2003, 2014, 2015 பல ஆண்டுகள் நடந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு நேரத்திலும் நமக்கு மதம் என்ற ஒரு விஷயத்தினால் இந்த பிரிவுகளை ஏற்படுத்தலாம், இந்த சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கறதுல மதம்ங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்தியாவில் மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தில் இல்லை அப்படிங்கறதா மிக முக்கியமான விஷயம். இதுபடி அசாம் அக்கார்டு முதற்கொண்டு பார்த்திருக்கலாம். அசாம் அக்கார்டு கூட நம்ம சொல்லும் பொழுது நீங்க இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் சொன்னா கூட அவர்களை மதத்தின் ரீதியாக நம்ம பிரிக்கலாம். நீங்க 12 வருஷமா இருக்கா, அதை வந்து 6 வருஷமா குறைக்கிறீங்களா, ஓகே, ரொம்ப சந்தோஷம், நம்ம வரவேற்கிறோம். ஆனா இதில் மதத்தை வைத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத ரொம்ப அடிப்படையான முதல் கேள்வி. அந்த கேள்வி ஏன் ஏற்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி ஸ்டேட்ஸ் வந்து வர்றாங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் மூணுமே வந்து முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கின்ற, பெரும்பான்மை வாழ்கின்ற. அதனால அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிக்கலை நாம் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல தலிபான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியா ஹசாராஸ் வந்து அவங்க பாதிப்பு உள்ளாராங்கன்னு தெரியும்.
பாகிஸ்தான்ல இருக்கிற அகமதியா சியாஸ் பாதிக்கப்படுறாங்கிறது தெரியும். கண் கூட பார்த்தும் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது, அவங்க எரித்து சாம்பலாக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் இந்த சமுதாயம் பார்த்து கொண்டுதான் இருந்தது. அப்போ நீ முஸ்லீம் மெஜாரிட்டி ஸ்டேட் அப்படிங்கிறதுனால முஸ்லீம்கள் ரொம்ப சேஃபா இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்தியா வந்து பிரிடாமினன்டா ஹிந்துக்கள் தான் இருக்காங்க, ஹிந்துக்கள் எல்லாருமே சேஃபா இருக்காங்களா? இதே பாஜக என்ன கோஷத்தை முன்வைக்கிறாங்க, இந்துக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை, நம் கோவில்கள் தாக்கப்படுகின்றன. ஏங்க நீ ஹிந்து ஸ்டேட் தானே, உங்க ஊர்ல ஹிந்துக்கள் எல்லாம் சேஃபா தானே இருக்கணும், மெஜாரிட்டி ஸ்டேட் தானே நீங்க. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க வந்து இங்க ஹிந்துக்களை கூட அடிக்கிறாங்க, ஹிந்துக்களை கூட பெர்சிக்யூட் பண்றாங்க, மற்ற மைனாரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து நம்மள இது பண்றாங்க, இந்த கதையெல்லாம் கட்டி விட்டுருக்கீங்கல்ல. அப்போ இது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் நீங்க முஸ்லீம் பிரிடாமினன்ட் ஸ்டேட்ல இருக்கிற பிரச்சனை நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கோம். நம்ம கேட்பது எல்லோருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, உலகத்துல நீங்க இல்லீகலா வர்றவங்களுக்கு அவங்க சரியான நபரான்னு பார்த்து அவங்கள வந்து சரியான நபர்னு உள்ள விடணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஏன் இஸ்லாமியர்களுக்கு மறுக்கிறீர்கள் அப்படிங்கிற முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, நம்ம நெடுங்காலமாக நம்ம ஈழப்போர் வந்ததுல இருந்து நமக்கு தெரியும், இங்க முகாம்கள் நடந்துகிட்டு இருக்கு, தமிழகத்தில் முகாம்கள் இருக்கிறது, பல்வேறு மாவட்டங்கள் இருக்கு. இந்த எல்லா மாவட்டங்களும் இருக்கிற முகாம்கள் இருக்கிறவங்க வெளியே போய் பெருசா வேலை செய்ய முடியாது, அவர்களுக்கு உயர்கல்வி கற்பதில் பிரச்சனை. அவர் ரொம்ப திறமையா இருந்தாரு, வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, உயர்கல்விக்கு போகலாமான்னு போக முடியாது, பல சிக்கல்கள் இருக்கு. நம்ம சில கட்சிகள் வந்து இரட்டை குடியுரிமை சொல்லி கொடுக்குன்னு சொல்றாங்க, இல்ல இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம்னு கேட்கணும். சில பேரை நம்ம ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம், எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வைக்கக்கூடிய மிக அற்புதமான சட்டமாக இதை மாற்றிருக்கலாம். ஆமா, ஸ்ரீலங்கால இருந்து வர்ற நீங்க உங்க பேச்சுக்கே தடயத்தில் வர்றேன், பாஜகவுடைய அவங்களுடைய அஜெண்டாக்கே வர்றேன். அவங்க வந்து தமிழ்நாட்டு இலங்கையில இருக்கிற இந்துக்களுக்கு இதை கொடுத்திருக்கலாமே. இலங்கை அப்படிங்கிற பெயரை சேர்ப்பதற்கு, திபெத் என்கிற பெயரை சேர்ப்பதற்கு, மயன்மார் என்கிற பெயரை சேர்ப்பதற்கு உங்களை எது தடுக்கிறது அப்படிங்கிற இரண்டு பிரச்சனைகள் தான் இது முக்கியமாக நாங்க பார்க்கிறோம். அப்போ இஸ்லாமியர்களை வந்து ஏன் நீங்க மாற்று கண்ணோட பார்க்கிறீங்கன்னு முதல் கேள்வி, இலங்கை தமிழர்களை ஏன் நீங்கள் மாற்று கண்ணோடு பார்க்கிறீங்க இரண்டாம் கேள்வி. இந்த இரண்டு விஷயங்களினால்தான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நீங்க நம்ம குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இது வந்து கம்ப்ளீட்லி டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு. இந்த டிஸ்கிரிமினேஷனை பாஜக நினைத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம். அதை தவிர்க்காமல் இப்ப அவசரமா கொண்டு வருவது கூட இது இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பயத்தை தான் எழுப்பும். நீங்க வந்து இங்க பெரிய பிரச்சனை ஏற்படுறமா, தமிழ்நாட்டில் இதனால பெரிய சிக்கல் ஏற்படுறா, பிரச்சனை ஏற்படுறமான ஏற்படாது. இது வந்து ஒரு ஃபைனல் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் நாங்க பார்க்கிறோம். This will obviously lead to NRC. NRC நோக்கி போகும்பொழுது அசாம்ல பார்க்கிற மாதிரி நீங்க சுப்ரீம் கோர்ட் ரூலிங் சொல்லி NRC மாதிரி ஒண்ணு நடந்ததுன்னா அப்பொழுது இஸ்லாமியர்கள் சில பேர் அவங்கள்ட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா அவர்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியும் இது சேர்ந்து எழுகிறது. அந்த விஷயத்தை பாஜக போக்கியிருக்கலாம். அவர்கள் ஏன் போக்க தவறினார்கள் என்பது அவங்களோட அஜெண்டால இருந்து நமக்கு தெரியுது. நான் சொல்றேன் இல்ல, இப்ப இதுல முதற்கட்ட கருத்திலேயே நீங்க சொல்லும் போது இது வந்து அந்த ரிலீஜியஸ் அந்த மத ரீதியாக வந்து துன்புறுத்தப்பட்டவர்கள் அவர்களுக்கான ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்ட்டு, அந்த மத ரீதியான துன்புறுத்தப்படுறவர்கள் இந்த 3 நாடுகள்ல இருந்து வராங்க அப்படின்னா அதுல நீங்க இஸ்லாமியர்களும் சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் இந்த மத ரீதியான துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இந்த 3 நாடுமே இஸ்லாமிய நாடுகள். இந்த 3 நாடுல வந்து மத ரீதியா துன்புறுத்தப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் உட்பட பௌத்தர்கள் உட்பட எல்லாமே நான் முஸ்லிம்ஸ். சோ இதுல வந்து அவங்க நான் முஸ்லிம்ஸை சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுல நீங்க முஸ்லீமையும் சேர்த்துட்டா அப்போ இதுல அந்த மத ரீதியா துன்புறுத்தப்பட்டவர்கள் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ உங்களுடைய கேள்விப்படி ஒரு இஸ்லாமியர் வந்து இன்னொரு இஸ்லாமியர் துன்புறுத்த மாட்டார், கரெக்டா? ஒரு ஹிந்து வந்து இன்னொரு ஹிந்துவை துன்புறுத்த மாட்டார். ஒரு கிறிஸ்தவர் மத ரீதியா தான் கேட்கிறேன். அப்ப பங்களாதேஷ்ல ரோஹிங்கியா முஸ்லிம்ஸா துன்புறுத்துறவர் யார்? ஹிந்துவா, சீக்கியரா, பார்சியரா? பாகிஸ்தான்ல ஷியா முஸ்லிமை துன்புறுத்துவர் யார்? ஹிந்துக்கள் வந்து மைனாரிட்டி ஹிந்துஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களை துன்புறுத்துறாங்களா? ஆப்கானிஸ்தான்ல ஹசராஸை துன்புறுத்துவது யார்? மத ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்களா இல்லையா? நீங்க அகமதியாசும் ரோஹிங்கியாசும் முஸ்லிம்ஸா இல்ல முஸ்லிம்ஸ்லயே வேற எதுவும் பிரிவா? எல்லாம் ரோஹிங்கியாக்களும் முஸ்லிம்கள் தானே. நீங்க சொல்ற அதே அகமதியாசும் முஸ்லிம்ஸ் தானே. ரிலீஜன் எடுத்தா அவங்க முஸ்லிம்ஸ் தானே வருவாங்க. அது முஸ்லிம்குள்ள உட்பிரிவு தானே. அது உட்பிரிவுக்கு அது அவங்க நாடு தீர்வு கொடுக்கணுமா இல்ல நம்ம நாடு தீர்வு கொடுக்கணுமா? இல்ல, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அப்பயே நீங்க எல்லாருக்கும் நீங்க தீர்வு கேட்கறீங்க. நீங்க அப்ப நீங்க யாரு இல்லீகலா வந்தாலும் நீ போப்பா, நீ பிறந்த நாடு அதுதானேப்பா, அப்ப அங்க போயிடுப்பா. எதுக்கு எங்க நாடு ஏற்கனவே வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்கு, நான் உங்க கதவெல்லாம் திறந்து விட மாட்டேன், நீ என்னைக்கு இருந்தாலும் இல்லீகல் தான், நீ எங்கள்கிட்ட பாலிசியில நாங்க யுஎன் கன்வென்ஷன் நாங்க சைன் பண்ணல, நீ தயவுசெய்து ஒரு ஊருக்கு போயிடு, இதை கொஞ்ச நாள் நீ ரிலீஃப் தான், நீ வந்தியா, நீ டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்புன்னு அனுப்பிச்சு விட்ற வேண்டியதானே, ஏன் நீ கதவை திறந்து வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். பார்டர்லயே ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் உள்ள வரும்போது அவங்களை அடிச்சு வரட்டணும் இல்லையா? இங்க முஸ்லீமோ ஹிந்துவோ கிறிஸ்டியனோ பார்சியோ சீக்கியரோ எல்லாத்தையுமே அடிச்சு வரட்டுங்க. நீங்க ஹிந்துக்கள் மேல மட்டும் ஏன் உங்களுக்கு இந்த பாசம்? நான் முஸ்லீம் தவிர மற்றவர்கள் மேல ஏன் இந்த பாசம் வருகிறது? அப்ப நீ மனிதனா பாக்கல. நீங்க நம்ம ஒருத்தர் வந்து ஒரு அடிபடுறான், மனுஷனா வர்றான, மனுஷனா நான் பார்க்க மாட்டேன், உன் மதம் என்னங்கிறத கேள்வியா கேட்போம் இல்லையா? பார்டர்ல உன்னோட மதம் என்ன? ஓகே, என் மதம் வந்து இஸ்லாமியர், நீ வெளியே போ, நீ வந்து ஹிந்துவா, சரி உள்ளவா, இப்படிங்கிறது
வேற எந்த நாட்டிலுமே இல்லையே. நீங்க உலகத்துல இந்த நாடுகள்ல ரிலீஜியஸா இவங்க எல்லாம் பண்றாங்க பாருங்க. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல எல்லா அப்படின்னு இருக்குன்னா சரி ஓகே, நீங்க உதாரணம் காட்டுங்க. அந்த உதாரணத்தை இந்தியா தான் முதலாக உருவாக்குகிறது. எல்லாவற்றும் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி பேசுகிற எல்லா மக்களையும் வந்து உள்வாங்கிக் கொள்கின்ற இந்தியா தான் என்ன சொல்லுது, நீ இஸ்லாமியரா தான் உள்ள வராதுன்னு சொல்லுது. அதுதான் ஏன்னு கேட்கின்றோம். இன்னொரு கேள்வி இருக்குல்ல சார், நமக்கு இப்போ இந்த ரிசர்வேஷன் ஒண்ணு இருக்கு. நம்ம ரிசர்வேஷன் வந்து ஜாதி அடிப்படையில கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம்? ஜாதி அடிப்படையில் தான் அந்த ஒடுக்குமுறை நடந்தது அப்படின்ட்டு. சோ அதை அடிப்படையா வச்சுதான் அவங்களுக்கான உரிமையை நம்ம கொடுக்குறோங்கிறதா இடஒதுக்கீடு நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 நாடுகளிலுமே மத ரீதியாக தான் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படின்னா அப்ப அதை அடிப்படையா வச்சுதானே அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப் தர முடியும். அதுல வேற என்ன கிரைட்டீரியா நம்ம சேர்க்க முடியும்? இல்ல நீங்க கேட்கிற கேள்விக்கு இடஒதுக்கீடு நீங்க சொல்றீங்க இல்லையா, ஜாதிய ரீதியான முதல்ல வந்து அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தது இது வந்து வறுமை போக்கும் திட்டமோ வேலைவாய்ப்பு திட்டமோ இல்ல. நீங்க பிரதிநிதித்துவம் எல்லா இடங்களிலும் வரணும். நீங்க ஒரு காவல் நிலையத்திற்கு ஒரு தலித் போறாரு, அந்த இடத்துல வந்து ஒரு தலித் யாருமே இல்ல அப்படின்னா அவருக்கு வந்து அவருடைய குறைகளை சொல்வதை கூட கேட்பதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா. அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க காலப்போக்கில் அது வறுமை ஒழிப்பு திட்டமாக மாறிவிட்டது, மாற்றி வச்சிருக்கோம். நம்ம அதுக்கான டேட்டா எல்லாம் எடுக்கிறோம், அது ஒரு விஷயம். இப்போ நீங்க முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு எது கொண்டு வர்றீங்க நீங்க இந்தியால? ஜாதிய ரீதியான துன்புறுத்தல் தானே கொண்டு வந்தீங்க. நீங்க இப்போதைக்கு பொருளாதாரத்தை எதுக்கு எந்த கிரைட்டீரியா எதுல கொண்டு வர்றீங்க நீங்க? இதே பிஜேபி எதுக்காக கொண்டு வருது? இதை ஏன் எல்லா அரசாங்கங்களும் எதிர்க்கிறாங்க? அப்ப நீங்க ஒரு வித்தியாசமான கிரைட்டீரியாவை இல்லாத ஒரு கிரைட்டீரியா உள்ள கொண்டு வந்து உங்களுடைய நீங்க யாரை உள்ள கொண்டு வரணும் நினைக்க உயர்தர இந்துக்கள் உள்ள வரணும்ன்றக்கா நீங்க ஒரு வேலை செய்வீங்க. ஆனா இதுல வந்தா நாங்க வேற கிரைட்டீரியா வச்சுக்கோன்னு சொல்லுவீங்களா? நீங்க அதுதான் எனக்கு புரியல. வேற விவாதம். நான் இந்த எடுத்துக்காட்டு சொன்னேன்னா எதன் அடிப்படையில் ஒருவருக்கு அந்த உரிமை மறுக்கப்படுதோ, எதனால அவர் பாதிக்கப்படுறாரோ அதை வைத்துதான் நம்ம வந்து அதுக்கான நிவாரணத்தையும் தரணும். அதனால இங்க மதம் தான் ஒரு அடிப்படையா இருந்துச்சுன்னா அந்த மதத்தையே வச்சு கொடுக்குறாங்க. அதுக்காக நம்ம ஏன் இவங்க மத ரீதியா பாக்குறாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இப்ப நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது. பாகிஸ்தான்ல இந்த இந்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு காலத்த 12% மேல இருந்த இந்துக்களுடைய எண்ணிக்கை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2% கூட முழுசா இல்ல அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு வருது. அப்படி இருக்கும்போது இது ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூ தானே இது. கண்டிப்பா அதுல மாற்று கருத்தே இல்ல. நான் வந்து நிச்சயமாக நம் இந்துக்களும் காப்பாற்றப்பட வேண்டும், பார்சியர்களும் காப்பாற்றப்பட வேண்டும், சீக்கியர்களும் காப்பாற்றப்பட வேண்டும், கிறிஸ்தவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும். ஆனால் அவர்கள்லாம் மனிதர்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் பார்க்கிறேன். அவங்க எல்லாம் மனுஷங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த மதம்னு உங்களுக்கு தேவைப்பட்டது பிரிச்சுங்க நான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா மனுஷன் உள்ள வரும்போது நான் மதத்தை பார்த்து தான் உள்ள விடுவேன்னு சொல்றீங்க. அதான் சொல்றேன். நீங்க சொல்ற கணக்குல அவங்க சந்தோஷமா இருக்கா இல்ல ஏன் மதத்துக்காரங்க என்ன அடிக்கிறான், நான் பெர்சிக்யூட் பண்றது என்னோட மதத்துக்குள்ளதான் பிரச்சனை நடக்குது, நான் அதனால ஊருக்குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை, ஏன் அவங்க வர்றாங்கன்னு கேக்கு நீங்க. அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்களா என்ன கேள்வி. ஏன் வந்தாங்க? ஏன் அவங்க வர வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுகிறது? நான் சொல்றது அண்டையோட இந்தியால இல்ல. நீங்க வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்றது 30-40 வருஷம் கழிச்சு ஏன் வர்றாங்கன்னு கேட்கிறேன். ஏன் பார்டர் கிராஸ் பண்ணி வராங்க? ஏன் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து வர வேண்டிய அவசியம் என்ன? பங்களாதேசிகள் ரிஸ்க் எடுத்து வர வேண்டிய ரோஹிங்கியா முஸ்லிம்ஸை விரட்டி கூட எனக்கு தெரியும் சென்னையில கூட ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இல்லீகல் இமிகிரன்ஸா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் வர்றாங்க? இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் எங்கிறது ஏற்படுகிறது? அவங்களை ஏன் காப்பாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம்? ஏன் வந்து கதவை திறந்து விடுங்க நம்ம சொல்றோம்? ஏன் வந்து நமக்கு வந்து பொருளாதார சிக்கல் அவ்வளவு ஏற்பட்ட போது ஸ்ரீலங்கால இருந்து படகு மூலியமாக வர்றாங்க. அவங்களுக்கு தெரியும் வந்தா நேரம் ஜெயில தான் வைப்போம். நம்ம முகாம்கள்ல வச்சு மண்டபம் கேம்ப்ல வச்சு உங்களை விசாரிச்சு நீ நல்லவனா கெட்டவனா, நீ என்ன தொழில் பண்ண, உனக்கும் எல்டிடிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அவனை முகாமுக்கே அனுப்புவோம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதுதான் சட்டம். உள்ள வந்து பார்த்தது பிறகு அவன் அதுக்கு பிறகு பெரிய வாழ்வு முறை மாறாது. அவன் கடைசி வரைக்கும் அந்த கேம்ப்ல தான் இருக்கணும். அந்த கேம்ப் போட்டு வெளியெல்லாம் பெருசா வெளியே போய் வேலை செஞ்சாலும் அந்த கேம்ப்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அவனோட பிள்ளை வந்து நல்லா படிக்குது, நான் ஒரு ஸ்போர்ட்ல பெரிய கிரிக்கெட்டரா இருக்காரு, அவருக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுத்து நம்ம வேற நாட்டுக்கு அனுப்புவோமா? இல்ல அனுப்ப முடியாது. இந்த சிக்கலா இருக்கு இல்லையா? இதை களைவதற்கு நீங்க அதான் சொல்றீங்க, இதை களைவதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்க எல்லோருக்கும் சமமாக நீங்க சொல்ற மாதிரி இந்துக்கள் குறைகிறார்கள் இங்க, அதே மாதிரி அடி வாங்குறவங்க உள்ள வர்றாங்க. நான் என்ன சொல்றேன், அதுக்காக நீங்க தொடர்ச்சியா அவங்க வைக்க வேண்டும். இப்போ நம்மளோட ஆப்ஷன் என்ன வச்சிருக்கோம்? சில பேர் இப்ப ஸ்ரீலங்காவுக்கே வந்து சில பேர் அமிச்சோம். திருச்சி முகாம்கள்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கு அமிச்சோம் ஈழத்தமிழர்களை. அந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நாங்க போறோம்னா போலாம், அது வேற விஷயம். ஆனா நீங்க வந்து இல்லங்க எங்களுக்கு வேற வழியே கிடையாது, நாங்க வந்து ரிலிஜியஸ் பெர்சிக்யூட் ஆயிட்டோம், இந்தியா தான் எங்களுக்கு ஒரே ஒரு தாய்நாடாக இருக்கிறது, எங்களுக்கு வந்து வேற வழியே கிடையாது நான் வர்றோம் அப்படின்னா அவங்கள நீங்க மதத்தின் ரீதியாக அவங்களை விரட்டுவதுங்கிறது எப்படி சரியாகும் கேட்கிறேன். அந்த மனிதம் எங்கே போனது அது கேள்வியை கேட்கிறேன். இன்னொன்னு சார், இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க 1955 கொண்டு வரப்பட்ட அந்த குடியுரிமை சட்டம் அதுதான் இதோட அடிப்படை, அது பல்வேறு திருத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. இது வந்து கடைசியான திருத்தம். இப்போ மத்திய அரசு இனிமே வரக்கூடிய எந்த முஸ்லீமுக்குமே கிடையாது, முஸ்லீம்னு பேர் வச்சாலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா இப்ப நம்ம இந்த விவாதத்தை எழுப்பலாம்.
ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் இதை சொல்றாங்க. இன்னொரு விஷயம், ஏற்கனவே பாகிஸ்தான்ல இருந்து வந்த கிட்டத்தட்ட 600 முஸ்லிம்களுக்கு மேல நம்ம வாக்குரிமை வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்போ வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1955 சட்டத்துல ஸ்கெடியூல் 3லயே தேர்ட் ஸ்கெடியூல்லயே வந்து யார் யாருக்கு குடியுரிமைன்னு அது காமனா தான் வச்சிருக்கோம். அதுல முஸ்லிம்களுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லையே. இப்ப கூட முஸ்லிம்களுக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இந்த இப்ப கொண்டு வரப்பட்ட அந்த திருத்தத்தில் தானே அந்த கிரைட்டீரியா வைக்கிறாங்க. ஓகே, நீங்க அதெல்லாம் அப்ப நான் ஒரே ஒரு கேள்விதான், இது டிஸ்கிரிமினேஷன் இருக்கா இல்லையா, முஸ்லிம்ஸ்க்கும் நான் முஸ்லிம்ஸ்க்கும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கா இல்லையாம கேள்வி. அவங்களுக்கு நீங்க இருக்கிற சட்டம் 11 வருடமே கூட பொருந்தும், இவர்களுக்கு மட்டும் தான் ஃபாஸ்ட் ட்ராக் பண்றோம், அவங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த அடிப்படை மத ரீதியான பாகுபாடு, அதன் அடிப்படையில் நம்ம ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா, வேற்றுமை இருக்கான்னா ஆம் இருக்கிறது அப்படிங்கிறதா முதல் பிரச்சனையாக பார்க்கிறேன். இது அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையா, நீங்க பாகிஸ்தான்ல இருந்து வர இஸ்லாமியர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க அப்படின்னு சொல்லி, நீங்க அஸ்ஸாம்ல என்ஆர்சி நடக்கும் பொழுது எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய ரெக்கார்ட்ஸ் இல்லாம போச்சு. பாஜக அரசாங்கம் 2016 தான் இங்க சொல்லிட்டு இருந்தது என்ன, ஒட்டுமொத்தமாக பங்களாதேஷ் ஒருத்தனை கூட நாங்க இருக்க விட மாட்டோம், பங்களாதேஷ்ல இருந்து வந்த எல்லாத்தையும் நாங்கள் விரட்டுவோம்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ஏன் கடைசியா பின்வாங்கினாங்க? அந்த என்ஆர்சியை எடுத்து பாக்குறாங்க, அதுல பெங்காலி ஹிந்துஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை நம்ம ஹிந்துக்கள் இருக்காங்க, அதை நம்ம கை வச்சா நமக்கு ஓட் பேங்க் அடிவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க விட்ரா கடைசியா நிமிஷத்துல விட்ரா பண்றாங்க. ஏன் இது நடக்குது? இது கேட்டா முதல்ல சுப்ரீம் கோர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க ஹிந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்க, அதுல முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டும் இருந்தீங்கன்னா இல்ல பங்களாதேஷ்ல வெளியே போன்னு சொல்லுவீங்கன்னா இது எந்த விதமான நிலைப்பாடு நான் கேட்கின்றேன். நீங்க அந்த இடத்துல மனிதனா தானே நீங்க பாக்கணும். பங்களாதேஷ் எல்லாத்தையும் மொத்தமா வரட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பங்களாதேஷ் மொத்தமா வரட்டி விடுங்க, எல்லா ஹிந்துக்களையும் வரட்டுங்க, எல்லா இஸ்லாமியர்களையும் வரட்டுங்க, ஏன் இந்துக்களை மட்டும் உள்ள வச்சுக்கலாம்? ஏன் முதல்ல நீங்க சொன்ன விஷயம் என்ன? ஏன்னா அஸ்ஸாம்ல இருக்கிற அவன் சொந்த மண்ணில் இருக்கிறவன் என்ன சொல்றான், நான் நேட்டிவ், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, பங்களாதேஷ்காரன் வந்து வேலை எடுத்துட்டு இருக்கான், அப்படி அதான பிரச்சாரமா வைக்க. 2016 தேர்தல் என்ன பிரச்சாரம் வைக்கிறீங்க? நாங்க விரட்டி விட்டுருவோம், கவலைப்படாத, நம்ம எல்லா ஊர்லயும் சொல்ல ஆரம்பிச்ச மாதிரி என்னுடைய வேலை வந்து என்னுடைய மண் சொந்தக்காரனுக்கு தான், நான் வேற யாருக்கும் அந்த வேலையை கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிதான் அந்த பிரச்சாரத்தை முன் வச்சு பண்றீங்க. பங்களாதேஷ் விரட்டி விடுறோம்னு சொல்றீங்க, ஆனா விரட்ட முடியல உங்களால, நீங்க வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. நீங்க அதுக்கப்புறம் என்ஆர்சியை நாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்லிட்டு என்ஆர்சியை நாங்க இந்தியா முழுக்க கொண்டு வருவோம்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்கிறார். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நான் கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த மதம்ங்கிற விஷயம் தான் உங்க மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கு, மைண்டுக்குள்ள மறுபடியும் இந்த மைண்டுக்குள்ள மதம்ங்கிற விஷயம் வரும் பொழுது இது நியாயமா இது செய்யணுமோ அதை நம்ம செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டோம். பார்க்கணும். இல்ல அடுத்ததா ஒரு விஷயம் சொல்லும்போது இந்த இலங்கை அகதிகள் சம்பந்தமா சொன்னீங்க, அதுக்கு ஒரு விவாதம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து இது வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இதுல வந்து மத ரீதியா துன்புறுத்தப்பட்டவங்களுக்கு இப்ப நம்ம திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம். இவங்க வந்து இன ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்கள், இப்ப இவங்களுக்கு இன ரீதியாக துன்புறுத்தப்பட்டு நம்ம கொடுக்கணும்னா நம்ம ரோஹிங்கியாவுக்கு தான் கொடுக்கணும். சோ அதனால வந்து இப்ப இவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூட் பண்றோன்றாங்க. இரண்டாவது, இலங்கை வந்து நம்மளுடைய நட்பு நாடு, சோ வந்து அங்க இருந்து வரவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணுங்கிறத தாண்டி அவங்களுடைய இப்ப மண்டப முகாம்ல, பூந்தமல்லி முகாம்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து அங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அவங்களை வந்து அனுப்புறதுக்கான வேலைகள் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சோ அதனால அவங்களை அதுல இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்கறது எப்படி புரிஞ்சுக்க? இல்லங்க, இலங்கை மட்டும் இல்லைங்க, நமக்கிட்ட இருக்கிற இந்த பாலிசியே வந்து வெளிநாட்டுல இருந்து யார் வந்தாலும் நம்ம 2003க்கு பிறகு இட்ஸ் an illegal immigrant, அவன் சட்டத்திற்கு புறம்பாக இங்க வந்து உள்ள வர்றாங்கிறதா நம்மளுடைய கணக்கு. அவன்கிட்ட பேப்பர்ஸ் இல்லைன்னா அவன்கிட்ட கணக்கு அதுதான். அப்ப அவனை எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம நாட்டை விட்டு அனுப்புறதா, இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன், இரஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த நாட்டுல இருந்து வந்தாங்கிறத தாண்டி நம்ம தொடர்ச்சி அனுப்பிட்டு தான் இருக்கணுங்கிறதா இருக்கு. அப்படி அனுப்பாம இல்லைங்க நாங்க ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன்ல இருக்கோம், நாங்க வந்து மத பாகுபாட்டால எங்க நாட்டுல கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கோம், அதனாலதான் இந்தியாவுக்குள்ள வரோம்னு சொல்றவங்கள சரி ஓகே நீங்க வந்து 11 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சா, ஓகே நாங்க உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் மாத்துறோம். அப்ப அதே ரூல்ஸ் வந்து ஏன் வந்து இலங்கை தமிழருக்கு அப்ளிகபிள் ஆக மாட்டேங்குது? நீங்க இலங்கை பிரச்சனைய இங்க பாஜகவிற்கு தெரியாதா? எல்லோருக்கும் தெரியும். காங்கிரஸ்க்கு தெரியாதா? எல்லோருக்கும் தெரியும். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல தமிழ்நாட்டை சார்ந்த கட்சிகள் இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் இரட்டை குடியுரிமை பெற்றுத் தருவோம் அல்லது இந்திய குடியுரிமை பெறுவதற்கான வழிகளை மேற்கொள்வோம். இந்த 2021 திமுக மேனிஃபெஸ்டோல என்ன சொல்றாங்க? இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை இலங்கை தமிழர்களையும் இணைத்து நாங்கள் வந்து அதை என்ன செய்வோம்னு சொல்லி சொல்றாங்கல்ல. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்க்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க இலங்கை தமிழர்களையும் உள்ள கொண்டு வரோம்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப அந்த வேலையை, அந்த விஷயத்தை ஏன் இவர்கள் செய்ய தயங்குகிறார்கள்? அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க சிஏ கொண்டு வரும்போது, நீங்க வந்து அவங்களுக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. ஆதரிச்சு ஓட்டு போடும் போது அவங்க என்ன சொல்லிருக்கணும்? எங்களுக்கு இலங்கை தமிழர்கள் முக்கியம், அப்ப அவங்களையும் உள்ள கொண்டு வாங்க, அவங்க கொண்டு வரல என்ன பிரச்சனை, இன ரீதியாக கொண்டு வரல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு தமிழர்கள் சரி பரவாயில்ல, நீங்க வந்து முஸ்லிம்ஸ் வேற மாதிரி பாக்குறீங்க, இலங்கை தமிழர்களுக்காக நன்மை பண்றீங்கன்னு ஒரு பார்வையாளர் எடுத்திருப்பாங்க. நீங்க ரெண்டு பக்கமும் நீங்க துரோகம் பண்றீங்க தான் பிரச்சனைங்க. நீங்க இஸ்லாமியர்களுக்கும் அடிக்கிறீங்க, நீங்க வந்து இலங்கை தமிழர்களுக்கும் நீங்க எந்த சுத்தி பார்த்தா
இதனால யாருக்கு பயன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எங்களுக்கு ஒரு செக்டார் ஒரு செட் மக்கள் வரணும், அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க இது நல்லது பண்றோமே தவிர, அதை தாண்டி எங்களோட அஜெண்டா என்னவோ அந்த அஜெண்டா நம்ம கிளீனா இருக்கும்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப நம்ம பிரதமர் அவர்கள் எங்க போனாலும் தமிழை உயர்த்தி பேசுகிறார், யாதும் முறை யாவரும் எழுதி பேசுகிறார், திருக்குறள் குறித்து பேசுகிறார், தமிழை நான் பாருங்க எவ்வளவு உயர்வா நினைக்கிறேன்னு சொல்லி எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்ல. அப்ப ஈழத்தமிழர் இன்னும் சொல்ல போனா இதே சேர்த்தே சொல்றேன், இலங்கைக்கு இந்தியா உதவி கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம் இலங்கையில இருக்கிற மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு முதற்கொண்டு வேலைகள் செய்கிறது. நான் உண்மையிலே பெருமைப்பட்டு சொல்றேன், யாழ்ப்பாணத்துக்கு நம்ம பிளைட் விட்டுருக்கோம். யாழ்ப்பாணத்துக்கு முன்னாடி பிளைட் கிடையாது, கொழும்புல இறங்கி நம்ம சுத்தி தான் போயிட்டு இருக்கோம். யாழ்ப்பாணத்துக்கு பிளைட் போகுது. இந்த அக்கறையெல்லாம் நமக்கு இந்திய அரசாங்கத்தில் இருக்கிறது இல்ல. அப்ப அதே நேரத்துல இலங்கையில இருந்து வந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற முகாம்கள்ல மட்டுமே தங்க முகாம்கள் என்ன வசதி இருக்கு உங்களுக்கு தெரியும். எல்லா முகாம்களையும் விசிட் பண்ணி பாருங்க, எவ்வளவு என்ன பெரிய வசதி இருக்காங்க. அந்த முகாம்கள்ல இருக்கிற மக்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாஜக அதெல்லாம் செஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு வருஷமா நீங்க செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புறீங்க, செலக்ட் கமிட்டி கிட்டத்தட்ட 3 வருஷம் வச்சிருந்தா அதை திரும்ப திருத்தம் கொடுக்குறாங்க, திரும்ப 2019 பாஸ் பண்றீங்க. பாஸ் பண்ணும்பொழுது எதிர்கட்சிகள் பேசுறாங்கல்ல, தயாநிதி மாறன் பேசுறார், திமுக சார்ந்த தயாநிதி மாறன் பேசுறார், மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க. பேசிய பொழுது ஓகேங்க இலங்கை நாங்க எடுத்துக்கிறோம், இலங்கை கொடுக்கலாம் அப்படின்னு நல்ல வாய்ப்பு இருந்தது இல்லையா? அந்த வாய்ப்பை ஏன் நீங்க தவற விட்டுறீங்க நான் கேக்குறேன். நல்லது ஆசை இருக்குல்ல தமிழ் மக்கள். இதுல ரிலீஜன் பேஸா வச்சிருந்தாங்க அப்படிங்கறதுன்னு ஒரு கிரைட்டீரியாவா சொல்றாங்க. இப்ப ரேஸ வந்து கிரைட்டீரியா வச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனா ரிலீஜனை வந்து கிரைட்டீரியா வச்சிருந்ததால தான் அது கொடுக்கப்படலை அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்னு, இது வந்து திருத்தம் தானே, இது ஒரு அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட் அடுத்த அரசு வந்தா இன்னொரு அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வர முடியும், கொண்டு வரக்கூடாதுலாம் ஒண்ணுமே இல்லை. அடுத்த அமெண்ட்ல வரது அடுத்த அரசு இல்ல இதே அரசு கூட வந்து ரேஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இல்லையா? அவங்க பண்ண கொடுக்க கூடாது, கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல இல்லையா? இல்லங்க அதான கேக்குறேன். இப்போ நீங்க ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன்ங்கிற வார்த்தையை உங்களால் இணைக்கும் பொழுது ரேசியல் பெர்சிக்யூஷன்ங்கிற வார்த்தையை இணைக்க முடியாதுன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க எதுக்கு இன்னொரு நீங்க இப்ப வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுது 2003 சில திருத்தங்களை கொண்டு வரக்கு முயற்சி பண்ணாங்க. அதற்கு பிறகு இப்பொழுது 2016 முயற்சி பண்ணாங்க, 19 அப்புறம் 19 நிறைவேறிச்சு, டிசம்பர்ல நிறைவேறிச்சு. இன்னும் எத்தனை வருடங்கள் காத்திருக்க வேண்டும் சொல்லி கேட்கின்றேன். நம்ம நீங்க அதுதான் சொல்றேன், நீங்க பங்களாதேஷ்ல இருந்து வர்ற இந்துக்களுக்கு நாங்க வந்து கதவை திறந்து வைக்கிறோம், வாங்கப்பா சீக்கிரமா உங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோம்னு சொல்லி சொல்றீங்கல்ல. என்னோட இலங்கை தமிழர் கிட்டத்தட்ட 30 வருஷமா இங்க முகாம்களை தங்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கும் அந்த ப்ராசஸ் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்றதுல நமக்கு என்ன சிக்கல்னு கேட்கிறேன். அதையே நம்ம பண்ண மாட்டேங்கன்னு கேட்கிறேன். உங்களுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க மெஜாரிட்டிங்க 311 ஓட்டு விழுந்துச்சு உங்களுக்கு ஆதரவாக. ராஜ்யபாலா இது ஜெயிக்காதுன்னு நினைக்கும் பொழுது எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆதரவு கொடுத்து 125 பேர் ஓட்டு போடுறாங்க. அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு இவ்வளவு பெரிய நீங்க உங்களுடைய இந்த சட்டம் பாஸ் ஆகணுங்கிற ராஜ்யபாலா எவ்வளவு வேலை செய்றீங்க, அது சேர்த்து பண்ணிருக்கலாமே. உங்களுக்கு இதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதனால உங்களுக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா பாஜகவிற்கும் சரி இந்தியாவிற்கும் சரி அட்வான்டேஜா தானே மாறி இருக்கும். அது அதை ஏன் புரிஞ்சுக்காம நீங்க மறுபடியும் ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைங்கிறதா வெளிப்படுது. இதுல அது ஒண்ணு. இன்னொரு ஆங்கிள் வந்து இப்ப ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் வந்து நிறைய பேர் சொல்லும் போது இது வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கும் ஒரு த்ரெட் அப்படின்ட்டு பாக்குறாங்க. இது வந்து ஏன்னா ஒட்டு மொத்தமா ரெஃப்யூஜஸ் வந்து நம்ம இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து நம்ம சிட்டிசன்ஸா மாத்துறது அப்படிங்கிறது நேஷனல் செக்யூரிட்டிக்கும் ஒரு த்ரெட்னு பாக்குறாங்க. ஏன் நம்ம இப்ப எக்ஸாம்பிளா இங்கே பார்த்தோம், அந்த விழிஞ்சியம் போர்ட்ல பிடிக்கப்பட்ட போதைப் பொருளை திருச்சி ஸ்பெஷல் கேம்ப்ல இருந்து ஒரு ஸ்ரீலங்கன் தான் அது வந்து அங்க வந்து ஒரு இலங்கை தமிழர் தான் அது வந்து செஞ்சார் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதுல ஒரு நேஷனல் த்ரெட், அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆங்கிளும் இதுல அடங்கி இருக்குல்ல. இல்லைங்க, அது நீங்க இமிகிரண்ட வந்து இந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுனாலதான் அது நேஷனல் த்ரெட்டா இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கேட்டீங்கன்னா தொடர்ச்சியாக நேஷனல் த்ரெட் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கதான் போகிறது. நீங்க இதனாலதான் இது உருவானுச்சு, ஒருத்தருக்கு வந்து நீங்க சிட்டிசன்ஷிப் கொடுத்ததுனாலதான் அப்படின்னு எப்படி நீங்க சொல்லிட முடியும்? இன்னைக்கு போதைப் பொருள் கடத்துறவரை நம்ம பாக்குறோம், எந்த கட்சியில இருக்காரு, திமுக இருந்து ஒரு போதைப் பொருள் இன்டர்நேஷனல் லெவல்ல கடத்திட்டு இருக்காருங்கிறத பாக்குறோம். நீங்க அதை விட பெரிய நேஷனல் த்ரெட் யாராவது உருவாக்கிட முடியுமா என்ன? நீங்க இந்த மாதிரி தங்கம் கடத்துறது, கஞ்சா கடத்துறது போன்ற விஷயங்கள் நீங்க இப்ப கடற்கரை ஓரம் எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைய பேர் ஜெயில சிறையில் எடுக்கிறாங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கும். அவங்க வந்து வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்களா இருப்பார்கள், அது பார்த்துட்டு தான் இருக்கும். இதற்கெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கோம். அதனால சொல்றேன், நீங்க இலங்கையில இருந்து யார் வந்தாலும் முதல்ல சிறைக்குள்ளதான் வைப்பாங்க. நீங்க ராமேஸ்வரம் போய் பாருங்க, எல்லா ஊர்லயும் முதல்ல சிறைக்குள்ள வச்சுட்டு ஒரு வாரம் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு யாரு உனக்கும் இன்னைக்கு வரைக்கும் விசாரிப்பாங்க, உனக்கும் எல்டிடிக்கும் தொடர்பு இருக்கா, நீ வந்து எல்டிடில இருந்தியா, உன்னுடைய சொந்தக்காரங்க இருந்தாங்களா, அப்படிலாம் கேட்டு விசாரிச்சு ஒரு வாரம் இவனோட ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துட்டு அதற்கு பிறகுதான் கேம்புக்கே வருவாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நடைமுறையாக இருக்கிறது. இந்த நடைமுறை தான் தொடர்ச்சியா பின்பற்றப்பட போகிறது நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க சிட்டிசன்ஷிப் கொடுத்ததுனால இன்னொன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, எவ்வளவு பெரிய நம்பர்ஸ் வந்துடும். நீங்க நம்ம பேசுறதுல ஏதோ நம்ம லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கோம். இல்ல அவ்வளவு எல்லாம் கிடையவே கிடையாது. இங்க முகாம்களை தங்கி இருக்கிறவங்க எல்லாம் தௌசண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க, ஒட்டுமொத்தமாவே நான் சொல்றேன். அப்ப அதெல்லாம் நம்ம இன்னும் சொல்லப்பட உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல, பிரச்சனைகள் இருக்கா, இல்ல அதெல்லாம் கிடையாது.
அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃபியூ தௌசண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கலாம்னு சொல்லி சொல்றேன். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் எவ்வளவு நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாவே நம்பர்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும். நான் வந்து சொல்றது இந்த சிஏ மூலியமாக இப்போ சிட்டிசன்ஷிப் வரப்போற ஆட்கள் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க பார்டர் ஸ்டேட்ஸ், நீங்க அஸ்ஸாம்ல, கல்கட்டால, நீங்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இது மிகப்பெரிய நம்பர்ஸா இருக்கலாம். தமிழ்நாட்டுல இந்த நம்பர்ஸ் கம்மியா இருக்கும். தமிழ்நாட்டுல எந்த நம்பர்ஸ் அதிகமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இலங்கையில இருந்து வந்து தங்கி இருக்கிற முகாம்களை தங்கி இருக்கிறவங்களோட நம்பர்ஸ் அதிகமா இருக்கும். அது செய்திருக்கலாமே. இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் அவங்கள இல்லங்க, எங்களுக்கு இடமே இல்லங்க, இது தேவையில்லாத பிரச்சனை, இல்லீகல் இமிகிரண்ட் எல்லாம் வந்துருவாங்க, எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இங்க வந்து ஒண்ணு இல்ல, நீங்க போராட்டத்தின் பொழுது நீங்க கருப்பு கடல்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேப்பரோ ஏதோ பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீ வந்து உனக்கும் எல்டிடிக்கும் தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு அரசியல் போராட்டத்திற்கு கியூ பிரான்ச் போலீஸ் அதை பணியா இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கியூ பிரான்ச் போலீஸ் அதுக்காக கருப்பு கலர்ல நேச்சரா ரிபன் கட்டினீங்களாவோ இல்ல நீங்க வந்து ஒரு பேப்பர் வச்சிருந்தீங்கனாலோ அப்ப வந்து உனக்கும் இலங்கைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நேரடியாக வரக்கூடியதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு கேர்ஃபுல்லா தான் நீ பாத்துட்டு இருக்காங்க. எல்டிடினால எதுவும் பிரச்சனை ஏற்படக்கூடாது, இன்னொரு நம்ம எல்டிடி இன்னைக்கு இல்ல, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய அப்படிங்கறது சேர்த்தா நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது இது மறுபடியும் அதுக்காக தங்க கடத்தல் வேற போதைப் பொருள் கடத்தலாம் நடக்கலாம்னு கேட்டீங்கன்னா அது நடந்துட்டு தான் இருக்கு. லாண்ட் ஆர்டர் விஷயம் தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. அது கடற்கரை கடற்புற நேவிஸ் ஒர்க் பண்றாங்க, போலீஸ் ஒர்க் பண்றாங்க, அது பார்த்துட்டு தான் இருக்கு. பட் இதை நீங்க கொடுக்கறதுனால இது ஒரு பெரிய நேஷனல் இஷ்யூ ஆயிடும், நேஷனல் த்ரெட் ஆயிடும் சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல, அந்த அறிக்கையில இன்னொரு விமர்சனமா எழுந்தது. அதுல விஜய் அவர்கள் அது குறிப்பிடும் போது ஆட்சியாளர்கள் இதை அமல்படுத்தாமல் இருக்க பாத்துக்கணும் அப்படின்னு. அதுல வந்து பின் பாயிண்டா வந்து யார சொல்றாரு அப்படின்னு நிறைய விமர்சனம் இருக்கு. ஏன் நீங்க திமுக சொல்றீங்களா? மாநில அரசு அதை வந்து அமல்படுத்தக்கூடிய இடத்துல இல்ல, மத்திய அரசுனா அப்ப பாஜக அரசுன்னு டைரக்டா நீங்க குறிப்பிட வேண்டியது தானே. ஏன் அந்த அறிக்கையில இவ்வளவு தெளிவின்மை இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இல்லங்க, இப்போ நான் இப்படி கேள்வி கேட்கிறேன், இந்த சிஏ சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? மத்திய அரசு. மத்திய அரசு, பாஜக அரசு தான் இல்லையா? அது அந்த புரிதல் இப்போ ஏன்னா இப்ப திமுகவை சார்ந்தவர்கள் அவங்க வந்து நோக்கத்தோட ஏன் பாஜக போட மாட்டேன், ஏன் பாஜக போட மாட்டேன், அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அப்படிதான் பேசுவாங்க, ஏன்னா அவங்க அஜெண்டா அப்படி, நமக்கு அப்படி கிடையாது நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது கொண்டு வந்தது பாஜக அரசு. இங்க ஆட்சியாளர்கள் சொல்லும் பொழுது நம்ம கேட்கின்ற கேள்வி, முதலமைச்சர் வந்து அறிக்கை கொடுத்தார். எப்ப அறிக்கை கொடுத்தார்? பினராயி விஜயன் அவர்கள் அறிக்கை கொடுத்து நீங்க அதற்கு பிறகு எங்களுடைய தலைவர் அறிக்கை கொடுத்த பிறகுதான் அப்பெல்லாம் என்ன முட்டு கொடுத்தாங்க திமுக நண்பர்கள் தான். அவர் தான் 31ஆம் தேதி சொல்லிட்டாரு, அவர் தான் 2020 தீர்மானம் போட்டாரு. ஆமா, தீர்மானம் போட்டாரு, சொன்னாரு. இந்த ரூல்ஸ் நோட்டிஃபை பண்ண பிறகு பேசினாரா கேட்டா அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப திமுக தலைவர் முதலமைச்சர் பேசிய பிறகு எங்க ரெண்டு பேரும் மூஞ்சி வச்சுக்கிட்டாங்க. அப்ப நீங்க வந்து இது டெக்னிக்கலா இது எப்படி நடக்க போகுமா, இது தடுக்க முடியுமா தடுக்க முடியாதா வேற டிபேட். பொலிட்டிக்கலா நீங்க நிற்கிறீர்களா இல்லையா? பினராயி விஜயன் சொல்றாருல, இரண்டாம் தர குடிமக்களாக இஸ்லாமியர்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை நாங்க எதிர்க்கிறோம், நாங்கள் அதுக்காக போராடுறோம். மம்தா பானர்ஜி சொல்றாங்க நாங்க அதை விட மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி தமிழக அரசோட கேரளால இப்ப வந்து அவங்க மாநில அரசு வந்து இந்த அட்வொகேட் ஜெனரல் வந்து கன்சல்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சட்ட ரீதியா அதை எப்படி தடுக்க முடியும்னு அவங்க வந்து ஆராயலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல விஜய் அவர்கள் குறிப்பிடும்போது தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் அப்படின்னா தமிழகத்தில் அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னா அவர் மாநில அரசு தானே குறிப்பிடுற மாதிரி இருக்குதுல்ல? ஆமா, அதான் சொல்றேன். ஆட்சியாளர் அவர் தான், திமுக தான் சொல்றாரு அவரு. நீங்க சட்டம் கொண்டு இந்த மாதிரி பிளவுபடுத்தப்பட்ட சிஏங்கிறது ஒரு மத்திய சட்டம், இதுல வந்து மாநில அரசுக்கு எந்த ரோலுமே இல்லைன்னு மத்திய அமைச்சர் நேத்து சொல்லியிருக்கிறாரு. இல்ல ரோல் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அதேதான். இப்போ ஏற்கனவே 2019 சட்டம் வந்த பிறகு பல பேர் கேஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கேரளா கவர்மெண்டே கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் இன்னும் போயிட்டு இருக்கு, இது கோர்ட்ல அது பெண்டிங்ல இருக்கு, நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. இப்ப மறுபடியும் இப்போ ஐஓல் போட்டிருக்காங்க, ஏஎம்எம் போட்டிருக்காங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்ப அதே மாதிரி இப்ப திமுக குரல் கொடுத்தாங்களே தவிர கேஸ் எல்லாம் போடல. இப்ப சட்ட ரீதியான வாய்ப்புகள் இல்லைன்னு பினராயி விஜயன் உடனே பார்க்கிறார் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம சொல்றோம், நீங்க அதை தடுப்பதற்கான என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற மாதிரி நீங்களும் அதை தடுப்பதற்கான வேலைகளை செய்யுங்கள். நீங்க இன்னைக்கு அஸ் பர் பாலிசி நீங்க வந்து இது தடுத்துட முடியுமா? நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோல் இருக்கான அமைச்சர் சொல்றதை ஒத்துக்கிறேன், ஆமா முடியாது. ஆனால் அதை தடுப்பதற்கான வழிகள் என்னன்றது குறித்து யோசியுங்கள். இப்போ ஃபார்முலாஸ் கூட நம்ம தடுக்க முடியாது, தொடர்ச்சியாக அழுத்தம் இருந்து தொடர்ச்சியாக போராட்டத்தை இருந்தாங்க, அவங்க விட்ரா பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு தீர்மானம் ஏன் ஏற்றுறாங்க? அது நடக்குமா நடக்காதா? ஜல்லிக்கட்டுக்கு நமக்கு ஸ்பேஸே இல்லைன்னாங்க. ஜல்லிக்கட்டெல்லாம் நீங்க அதெல்லாம் முடியவே முடியாது, கோர்ட் சொல்லிருச்சு, பீட் ஆஃப் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஜல்லிக்கட்டு நம்ம நடத்தணும், அது ஒரு சமயத்துல அதுக்கு என்ன லாங் என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அது பார்த்து பண்ணும். அதே மாதிரி என்னென்ன சட்ட நுணுக்கங்கள் இருக்கு, இதை தடுப்பதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிற அழுத்தத்தை தெளிவா சொல்றேன். இதே மாதிரி சட்டங்களை கொண்டு வராதீர்கள் என்று மத்திய அரசாங்கத்தையும், இது மாதிரி சட்டங்கள் வந்தால் அதை அமல்படுத்தாதீர்கள் என்ற மாநில அரசாங்கத்தை தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம். இதுல இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நம்ம விஜய் அவர்களுடைய கட்சியில இணைஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம்.
நம்மளுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயே பார்த்தாலும் நிறைய பேர் வந்து எடுத்து ஸ்டேட்டஸா வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு ஆபத்து இல்லையா? தமிழிசை அவர்கள் வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தப்போ மிஸ்டு கால் மூலியமா அந்த உறுப்பினர் ஆகும் அப்படின்னு ஒரு செய்தி வந்து அது ஏகப்பட்ட பேர் இணைஞ்சு அதுக்கப்புறம் இணைஞ்சாங்களா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆன மாதிரி அதை நோக்கி போற மாதிரி தெரியலையா? அது இல்ல, பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. நீங்க மிஸ்டு கால் நிறைய பேர் கொடுத்தாங்க, அவங்கள திரும்ப இவங்க கூப்பிடவே இல்லை, அதுதான் சிக்கல் ஆனிச்சு. ஏங்க நிறைய பேர் மிஸ்டு கால் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சார் நல்லா மிஸ்டு கால் இருக்கு, நான் ஆச்சரியமா கேட்டிருக்கேன் மிஸ்டு கால் கொடுத்தியா நீ அப்படின்ட்டு. எனக்கு கால்லாம் வரலங்க, அப்படி விட்டுட்டாங்க, நான் வேற கட்சியில போய் சேர்ந்துட்டேன். நம்ம செஞ்சிருக்கிற வேலை என்பது நீங்கள் உறுப்பினர் ஆவதற்கு நீங்க தமிழ்நாடு எலக்டரல் ரோல்ல வினோத்துடைய பேர் இருந்தால்தான் நீங்கள் சேர முடியும். உங்களோட வயது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்க 18 வயசு தாண்டிட்டீங்க அதனால கிடையாது. உங்களோட பேர் எலக்டரல் ரோல்ல இருந்தா மட்டும், ஓட்டர் ரோல் இருந்தா மட்டும் தான் சேர முடியும். நம்ம ஏஐ பேஸ்ட் ஆப் அப்படி இருக்கு. நீங்க உங்களோட ஓட்டர் ஐடியை கேட்கும் அந்த ஆப். இந்த ஓட்டர் ஐடியை எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் உங்களை சேர்க்கலன்னா நான் ஓட்டர் ஐடி எல்லாம் சேர்க்க முடியாது, ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாம் சேர்க்க முடியாது. உங்களோட கன்ஃபர்மேஷன் வேணும். சோ கன்ஃபர்மேஷன் நீங்க போயிட்டு அந்த டேட்டா என்னென்ன டேட்டா எடுத்துட்டு வருதுன்னா மாவட்டம் என்ன, நம்மளோட தொகுதி என்ன, உங்களோட பூத் வரைக்கும் டேட்டா கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டு அது உங்கள்ட்ட சரியா தவறான்னு கேட்குது. அதற்கு அப்புறம் நீங்க உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணணும். இந்த போட்டோல நாங்க என்ன வந்து செக் வச்சிருக்கோம்னா அது ஒரு ஹியூமன் போட்டோ தானா, ஏன்னா நீங்க வேற பூ போட்டோ மண்ணு போட்டோ இந்த மாதிரிலாம் யாரும் போட்டக்கூடாதுங்கிறதுக்காக அதை செக் பண்ணிட்டு அதற்கு பிறகு கார்டு ஜெனரேட் பண்ற ப்ராசஸ் வச்சிருக்கோம். சோ இப்ப நீங்க இந்த நடந்த ஹிட்ஸ் இல்ல வந்திருக்க செய்திகள் மூலியமாக இத்தனை லட்சம் உறுப்பினர்கள் உருவாகி விட்டார்களா என்று கேட்டால் ஆம். எங்களால வந்து இப்ப நாங்க அபிஷியலா டேட்டா சொல்லாட்டியும் எங்க தலைமையில வந்து சொல்லுவாங்க பூத் வைஸா. நான் சொல்றது வந்து நீங்க மாவட்டத்துல எவ்வளவு தொகுதி ரீதியா கூட இல்ல, ஒவ்வொரு பூத்லயும் எங்களுடைய உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். கடைசியா நீங்க வாலண்டியர் பண்ண ரெடியா இருக்கீங்களாங்கிற கேள்வியும் கேட்கின்றோம். அதுக்கான அர்த்தம் என்னன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்மளோட கள செயல்பாடு எல்லா செயல்பாடுகளிலும் யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ அந்த தொண்டர்கள் களத்திற்கு வந்து செயல்பட போகிறார்கள். நாங்க வந்து தொடர்ச்சியா அந்த ப்ராசஸ் நடக்க போகுது. மிஸ்டு கால் பண்ணவன திரும்ப கூப்பிடலாமா வேணாமா நாங்க யோசிக்கிறோம். எங்கள்கிட்ட 50 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா 50 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நாம் என்ன செயல்பாடு செய்யலாம், அது அரசியல் ரீதியான செயல்பாடு, அது ஒரு இண்டோர் மீட்டிங்கா இருக்கலாம், இல்ல பெரிய பிரம்மாண்டமான மாநாடாக இருக்கலாம், இல்ல வந்து ஒரு போராட்டமாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் பயன்படக்கூடிய நாங்க சொல்றோம். இன்னும் ஒரே டேட்டா கூட கூடுதலா சொல்லுறேன். கேரளால இருந்து அன்னைக்கு முதல் நாளே 18,000 பேர் சேர முயற்சி பண்ணாங்க. அது வந்து கேரளா எலக்டரல் ரோல், இன்னும் சொல்ல பாண்டிச்சேரி எலக்டரல் ரோல் கூட இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் பெரிய ஹிட்ஸ் இருக்குன்னு தெரியும், அதனால அவங்க பண்ணல. அந்த 18,000 பேரோட டேட்டாவை நாங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு ஒருவேளை நீங்க கேரளாவோட எலக்டரல் ரோல் ஓபன் பண்ணலாம்னு சொல்லி சொன்னா அந்த 18,000 பேருக்கும் இமீடியட்டா மெசேஜ் போகும். அந்த அளவுக்கு நாங்க இந்த ஆப்பை உருவாக்கி வச்சிருக்கோம். இது வந்து உண்மையிலேயே ஸ்டேட் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டிங்கிற அளவிற்கு இது உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் பாஜகவோட மிஸ்டு காலோட தயவு செய்து இதை கம்பேர் பண்ணாதீங்க, நான் உண்மையிலே சொல்றேன். இல்ல நான் அது வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டா நான் கம்பேர் பண்ணல. அதுவும் ஒரு ரொம்ப கொலாப்ஸா ஒரு குளறுபடியா போச்சு. அந்த மாதிரி இது போகாதாங்கிறதான். எந்த குளறுபடி இது இல்ல. இன்னொரு என்ன விஷயம்னா இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது இப்ப வந்துருச்சு, ரொம்ப கிட்டத்துல வந்துருச்சு. இப்போ நீங்க டேட்டா அபிஷியலா சொல்லணும்னா கூட நாங்க பத்திரிகையாளர்கள் வந்து அங்கங்க தகவல்கள் செய்யறது 20 லட்சம் பேருக்கு மேல உறுப்பினர்களா பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு வந்து தகவல்கள்லாம் வந்திருக்கு, நிறைய இடத்துல எழுதி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த 20 லட்சம் பேரும் இப்ப வரக்கூடிய தேர்தல் இப்ப நீங்களே சொன்ன மாதிரி அவங்க எல்லாமே ஓட்டர்ஸ் தான், அவங்க எலக்டோரல் ரோல் இருக்கணும்னு பார்த்தா நீங்க எடுக்கிறீங்க. இந்த 20 லட்சம் பேரும் இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து விஜய் அவர்கள் கொடுப்பாரா இந்த தேர்தலில்? இல்லைங்க, முதல்ல நீங்க சொல்ற நம்பர்ஸோட இன்னும் அதிகமான நம்பர்ஸ் தான் அபிஷியலா அவங்க சொல்லுவாங்க. இது இன்னும் சொல்ல போனா தேர்தல் நேரத்துல 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்துல இன்னும் இந்த நம்பர்ஸ் கூட தான் போகும். இது வந்து அதுவும் நமக்கு தெரியும். ஏற்கனவே முதல் அறிக்கையில் சொன்ன அதே நிலைப்பாடு தான் தொடர்கிறது, அதே ஸ்டேட்டஸ் கோ தான். நாங்க வந்து யாருக்கும் ஆதரவும் இல்லை, யாருக்கும் எதிர்ப்பும் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்வையாளர். நாங்க நிறைய எங்களுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள்ட்ட பேசும்பொழுது அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் புரிதல் இருக்கு. 2024 நாங்க 2021 நாங்க எங்களுக்கு யாரும் சரின்னு பட்டதோ அவங்களுக்கு வாக்களிச்ச மாதிரி, 2019 யாரும் சரின்னு பட்டதோ அவங்களுக்கு வாக்களிச்ச மாதிரி நாங்க இதிலே வாக்களிப்போம். அதுல எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. 2026 என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கான எங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருக்காங்க. நாங்க சில விஷயங்களை காமிச்சிருக்கோம், நீங்க பிளவுபடுத்தப்பட்ட அரசியல், தமிழக உரிமைகளை பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிறது அவங்களோட சொந்த நிலைப்பாடு. எனக்கு நான் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம், இன்னொருத்தர் வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம், அது அவங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிட்டோம். அதனால அதன்படி போகும். இன்னொரு கூடுதலா ஒரு கேள்வியை கேட்கின்றன. 2014 ஆர்கே நகர்ல வந்து இடைத்தேர்தல், ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த தேர்தலில் ஜெயலலிதா அவங்க பங்கெடுத்தாங்க. அந்த தேர்தலில் திமுக போட்டி இல்லை. திமுக தலைவர் கலைஞர் அப்ப வந்து கூப்பிட்டு போன் பண்ணி, அப்பா நீங்க இல்ல எல்லாருக்கும் ஒரு பொதுவான மெசேஜா, நீங்க நம்ம தேர்தல போட்டி இல்ல, சிபிஐ மகேந்திரன் தான் போட்டிடுறாரு, அவருக்கு நீங்க ஆதரவு கொடுக்குன்னு சொன்னாரா? இல்ல டிராபிக் ராமசாமி போட்டிடுறாரு, அவருக்கு ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி சொன்னாரா? இல்ல பரவாயில்ல நீங்க வந்து அம்மாவுக்கே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி சொன்னாரா? இல்ல நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொன்னாரா? ஏதாவது சொன்னாரு கேட்டா எதுவுமே சொல்லல.
அவர் எதுவுமே சொல்லாம விட்டார். நம்ம இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த தேர்தல் 2024 தேர்தல் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்க உங்களுக்கு உங்களுடைய மனசாட்சிப்படி யார் சரின்னு நினைக்கிறீங்களோ நீங்க ஓட்டு போடுங்க. 2026 நமக்கு கலைஞர் அவர்கள் அந்த ஒப்பீடு சொன்னீங்க. அதுல புரிந்து கொள்ள விரும்பியா அவங்க வந்து திமுக எப்படியோ அவங்க அதிமுகவுக்கு வந்து போட மாட்டாங்க. சோ சொல்லணும்னாலும் அதுல இருக்க மெசேஜ் என்னன்னா அதிமுக தவிர யாருக்கு வேணா போடுங்க அப்படின்னு தான். அந்த மெசேஜாவது விஜய் அவர்கள் தரப்புல இருந்து வருமா? இல்ல, நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் அதே ஆர்கே நகரை மறுபடியும் உதாரணம் காட்டுறேன். டிடிவி தினகரனுக்கு திமுக இருந்து யாரும் ஓட்டு போடல நினைக்கிறீங்களா? திமுக டெபாசிட் காலியாச்சுங்க, போட்டாங்க. ஓட்டு போட்டுதான் இருக்காங்க. அதனால நம்ம அப்படிலாம் சொல்லவே முடியாது. அந்த தேர்தல்ல திமுக காரங்க நிறைய பேர் பேசும்போது நாங்க டிடிவி தாங்க போட்டோம், அவர் தானே சரியா இருப்பான்னு நினைச்சோம், நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அது காசுக்காக ஓட்டு போட்டாங்களா, கொள்கைகளுக்காக ஓட்டு போட்டாங்களா இதெல்லாம் தெரியாது. அதனால சொல்றோம், நாங்க வந்து இது வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த கட்சிக்கும் நாங்க சொல்ல போறது கிடையாது. யாருக்கும் ஆதரவும் கிடையாது, யாருக்கும் எதிர்ப்பும் கிடையாது. எங்களோட தொண்டர்களுக்கு மிக தெளிவாக அந்த மெசேஜ் போய் சேர்ந்துருச்சு. அதனால அவங்க யாருக்கு ஓட்டு போட நினைக்கிறாங்களோ ஓட்டு போடுவாங்க. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம்.